ஹலோ கைஸ், வெல்கம் டு மன்னன் கேமிங். நம்ம இன்றைக்கி வெளில போகிற கேம் தான் தி ஹாரர் ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதை வந்து யாருமே கேட்கலனாலும் நான் போடுறேன். ஏன்னா இது ஒரு நல்ல ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் கேமு, ஒரு லிட்டில் ஹாரர் கேம்னு கூட சொல்லலை. இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கேம் இருக்குது. கூடிய சீக்கிரம் நான் அதை போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பாஸ் சொல்கிறாரு எல்லோரும் விஐபி எல்லாருமே இந்த போட்டில் தான் இருக்காங்க, நம்ம ஒர்க்கை நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லினே இருக்காங்க. அப்புறம் நம்மளோட ஸ்டாப் வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்துடும் அப்படின்றாங்க. அப்புறம் இன்றைக்கி நீ வந்து டைனிங்கை இன்சார்ஜ் எடுத்துக்க போகிற வருண், எம்ஜி கேமர் அப்படின்றாரு. ஓகே, நம்ம வந்து இப்போ ஃபாஸ்ட்டாக ஆர்டர் எடுக்கலாம். தம்பி உங்களுக்கு என்னப்பா வேணும்? உங்களுக்கு என்ன ஆர்டர் வேணும்னு நம்ம கேட்குறோம். என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்குறோம். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு வந்து ஒரு மெகா சைஸ் பர்கர் வேணும். அடா பாவி, இவ்வளோ பெரிய பர்கரா? ஓகே சார் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். ஓகே, என்னடா மொடா குச்சின்னு வரான், இவ்வளோ ஃபாஸ்ட்டாக மொடா குச்சின்னு வரானே. சரி இவனுக்கு ஒரு அட்லாண்டிக் ஓஷனே வேணும் போல இருக்குது குடிக்கிறதுக்கு. சரி வாங்க ஃபாஸ்ட்டாக நம்ம போய் பேட்டி எடுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பேட்டி எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, பேட்டி எடுத்தாச்சு. ஓகே, பேட்டி அங்கே நார்மலாக போயிடுச்சு. இப்போ வந்து பேட்டி குக் பண்ணணும். ஓகே, பேட்டியை குக் பண்ணணும். இதுக்குள்ளே குக் பண்ணிட்டோமா? இல்லை குக்காயின் இருக்குது. அந்த பேட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குக்காயின் இருக்குது. ஓகே, பேட்டியை குக் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து அதை தூக்கின்னு போய் இந்த பன்னில் வைக்கணும். அந்த பன்னில் வச்சுட்டு இப்போ டாப்பிங் சேர்க்கணும். டாப்பிங். ஓகே, டாப்பிங் சேர்த்தாச்சு. இப்போ தூக்கின்னு போய் அதில் அந்த ப்ரெட்டில் வச்சிடலாம் பேட்டிக்கு மேலே. ஓகே, அவ்வளோதான். மெகா சைஸ் பர்கர் எவ்வளோ பேசுகிறேன் டே. என்னடா பண்ணுறீங்க? இப்படிலாம் பண்ணால் வேலைக்கு ஆகாது. ஓகே, இவர் வந்து எவ்வளோ கொடுக்குறாரா? தம்பி ரொம்ப தேங்க்ஸ் பாமல. ஐயோ, நம்ம வந்து இன்றைக்கி செஃப்பு கண்ட்ராக்டர் எல்லா வேலையும் சேர்த்தா பார்த்துட்டு வரோங்க நம்ம. ஓகே, இதுக்குள்ளே சேல்ரி பாஸ்கிட்ட அதிகமாகவே கறக்கணும். சேல்ரி என்னதுடா கரண்ட் கட் ஆயிடுச்சு. டார்ச் லைட் கொடுத்ததுனால ஏதோ சர்வே பண்ணிருக்கோம். ஓகே வாங்க, என்னாச்சுன்னு பார்க்கல. எலக்ட்ரிக் பாக்ஸ் எங்கடா இருக்குது? இங்கேயா எலக்ட்ரிக் பாக்ஸ் எங்கடா இருக்குது? அதோ தெரியுதுங்க, தூரத்தில் குட்டி ஒரு ஆரமாக இருக்குது. அது தாங்க ஹெல்ப் பண்ணுது. ஒன்று 3 டேஸா? ஃபோட்டோலாம் அழகாக இருக்குது. ஓகே வாங்க, ஃபஸ்ட்டு பாக்ஸை வந்து ஃபாஸ்ட்டாக ரீசெட் பண்ணலாம். ஓகே, பண்ணி முடிச்சாச்சுங்க. இப்போ தாங்க இந்த இடம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. இல்லைங்க, குப்பையாக இருக்குங்க. சொல்லப்போனால் குப்பையாக இருக்கும். ஓகே, இது வந்து கண்டக்டர் ரூமா. ஆனால் உள்ளே போக முடியல. நானே கண்டக்டரு, என்னோட பெரிய கண்டக்டர் உள்ளே இருக்கானாடா. ஓகே வாங்க உள்ளே போகலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, ஏதோ ஒரு ஃப்ளோரில் ஏதோ இருந்துச்சான். அதை வந்து சொல்ல முடியல. ஏன்னா அது ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. இவரெல்லாம் செஸ் விளாண்டுக்கிறேன் பாவிங்களா. செஸ்ஸு காயினே இல்லாமல் உட்காந்து செஸ் விளாண்டுக்கிறானுங்க. வாட்ட அறிவாடிஸ். இவர் பாருங்கள், மீசை பெருசாக வச்சுன்னுக்கிறாரு. இவன் அதை தூங்கின்னு இருக்கான். ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா, ரெஸ்யூம் டேக்கிங் ஆர்டர்ஸ். ஓகே, ஆர்டரை கண்டினியூ பண்ணணும் அப்படின்றாங்க. ஓகே சார், உங்களுக்கு என்ன வேணும் சார் அப்படின்னு நம்ம கேட்குறோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மெகா டர்க்கி. ஏண்டா ட்ராகனோட பிடிச்சிட்டு வர முடியும், அதுக்குன்னு டர்க்கின்றான். எவ்வளோ பெரிய டர்க்கின்னு கேட்கப்பலாம் தெரிலையா? தேங்க்ஸ் கிவிங் வேறு எப்போன்னு தெரில. ஓகே, டர்க்கி ஓகே, டர்க்கி செய்யணுமா? ஓகே, டர்க்கி எடுக்கணும். என்ன கையிலே வரல டர்க்கி? இப்போ டர்க்கியை திரும்பி நான் வந்து டர்க்கி இல்லைடா. அப்புறம் எப்படிடா பேக்கெட்டோட வச்சுட்டு இப்போ? ஓகே, டர்க்கியை குக் பண்ணணும். எங்கடா இதில் தான் குக் பண்ணணும். மைக்ரோ சூடு பண்ணி தரோம்டா மைக்ரோவேவில் வச்சு. அட கஸ்டமர்ஸ் இப்படிலாம் ஏமாத்தனா? ஓகேங்க, வாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குன்றாரு. ஓகே, அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு மறைச்சி போயிட்டார். ஓகேங்க, இங்கே வந்து லிட்ரலி நான் குறுக்கில் ஒரு டிஸ்கவர் போட்டிருப்பேன். அது யாரும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னா கூட நல்லது தான் நான் சொல்லுவேன். ஓகே, இது வந்து இப்போ நம்ம க்ளீன் பண்ணோம் அந்த டிஷ்ஷஸ் எல்லாம். ஓகே, க்ளீன் பண்ணியாச்சு. ரொம்ப அழுக்காக இருக்கா இது என்ன அழுக்காக இருக்கு? எல்லாம் ஒயிட் கலரில் இருக்குது. இதில் என்ன அழுக்கு? ஒருத்தன் அட்லாண்டிக் கோச்சினே குடிச்சிட்டு இருந்தான், அதுக்கு அழுக்காயிடுச்சா? ஓகேங்க. எவன்டா அங்கே சரக்கு அடிக்கிற மாதிரி பறக்கலை நின்றுக்கிறான். ஓகே, பிரேக்கு போட போகிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரும்போது ஒரு ஸ்டேஷன் நின்றான். ஓகே, இன்னும் பிரேக்கு போடுறான். என்னடா நெருப்பில் பார்த்தீங்கன்னு எரியுது பிரேக்கு இல்லை? ஓணும் முன்னாடி அவன் இருக்கிறது டிரைவரா? ஓகே, கண்டக்டர் சொல்கிறாரு அந்த பிரேக்கு ஃபெயில் ஆயிடுச்சு. அடா பாவிகளா, குண்டு தூக்கி போட்டிங்களடா இப்படி, இது நிச்சயமாக நல்லதுக்கு இல்லை அப்படின்றாரு கண்டக்டரு.
டேய் இப்போ நம்ம என்னடா பண்ண போகிறோம்? பிரேக் ஃபெயிலியரா? எத்தனை உயிர்கள்ரா போகுது இதனால? சத்தியமாக இப்போ இந்த பிரேக்கை எப்படி நம்ம சரி செய்ய போகிறோன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை கைஸ். பாஸை ஹெல்ப்புக்கு கூப்பிடணுமா? அந்த தண்டை அவனே வீட்டில் உட்காந்து சிக்கனை துண்டு டாய்லெட் போயிட்டு நம்மளுக்கு ஃபோன் அடிக்கிறான். நான் சென்ஸ் ப்ளோ இப்போ அவனுக்கு ஃபோன் அடித்து நம்ம ஹெல்ப்பு கேட்கணுமா? இவன் காலையில் ஊந்தலாம் கேட்டுருன்னு எனக்கு தலையெழுத்து வேறு வேலை இல்லையா? சேலரி தானே வேணும் நம்மளுக்கு. ஓகே பாஸை ஃபாஸ்ட்டாக கால் பண்ணுவோம். இங்கே யாருமே இல்லாத அண்ணா மற்ற ஒரு ஃபேன் ஒன்றுக்குது. பாஸை சொல்கிறான், ஹே நான் பிரேக்ஸை பற்றி கேள்விப்பட்டேன், பிரேக்ஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சாமே அப்படின்றது. நான் வந்து உனக்கு பெஸ்ட் ஆஃப் லக் சொல்கிறேன். ஏன் பெஸ்ட் ஆஃப் லக் சொல்கிறாரு? இன்னும் 12 மணி தானா? நான் வந்து நிறைய பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டேன், ஆனால் யாருமே வந்து ஒரு வாட்டி கூட எடுத்து பேசவே இல்லை ஃபோனை. நம்ம செத்தாலும் செத்துடலாம் இந்த ட்ரெயின்லேயே. கவலைப்படாது, நீ அதை பற்றி கவலைப்படாத. அந்த முட்டாள் மக்கள்கிட்ட போய் சொல்லு, அது லேட் ஆகுன்னு, ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு போகிறது லேட் ஆகுன்னு. நைட் 2 மர்டர் ஆன் தி ரயில்ஸ். நைட்டு பிரமாதமாக இருக்கும் போது. இப்போ நைட் உடனே முடிச்சிடுறோம். சரி இப்போ 48 மணி நேரம் அந்த ட்ரெயினில் அப்படின்றான். அடுத்து நான் வந்து எல்லா பேசஞ்சர்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும் ட்ரெயின் லேட்டாக போகுதுன்னு. ஆனால் பாஸ் சொன்னதை நம்ம உண்மையாக தாங்க சொல்லியிருக்கணும். ஆக்சுவலாக இந்த மாதிரி சொல்லலைன்னா எத்தனை உயிர் போகிறது. ஓகேங்க, நான் ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நிறைய பேர்கிட்ட சொல்லலாம், இதை பேர் குண்டு தக்காளி எப்படி உட்காந்துக்குது பேர் டம்பி. என்கிட்ட வம்பு வச்சுக்கினே வெடிச்சிருவேன் நான் தான் தமிழ். ஐயோ விட்டுரு, நான் உண்ட வரவே இல்லை. யாரா அவன் வெடிகுண்டு முறிக்க போலகுது. பாஸ் சொல்கிறாரு, இப்போ எல்லாருமே ஏமாற்றிட்டாங்க, அந்த முட்டாள் மக்களை நம்ம முட்டாள் ஆக்கிட்டோம். இது சரியே இல்லைங்க, நான் சொல்கிறேன். அப்புறம் நம்ம இனிமேலுக்கு ட்ரெயின்லேருந்து ஷூ ஆக மாட்டோன்றாரு. ஏங்க நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்புறம் பாஸ் சொல்கிறார், இன்றைக்கி நீ வந்து ஃப்ரண்ட் டேக்கை பார்த்துக்க போகிற. 2 ரூம் இருக்குது, அந்த 2 ரூமை தேடி யாராச்சும் நிச்சயமாக வருவாங்க, உன்னால் அதை முடியும். அப்புறம் நான் ஒன்று அப்புறமாக்கி ஃபோன் பண்ணுறேன் பாயின்ட்டார். அடே இங்கே வந்து அவனை வேலை செய்ய சொல்ல வேண்டியது தானே. வீட்டில் நல்லா ஹாயாக உட்காந்து டிவி பார்க்க வேண்டியது, சிக்கன் துண்ண வேண்டியது, இதே வேலையை பண்ணனுங்கிட்ட எல்லா பாஸும். லீடர்னால் எப்படி இருக்கணும்? மாசா கெத்தா எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். இவனு தான் இருக்கானுங்களே இப்போ உள்ள லீடர்ஸ் அந்த தண்டை சோறு மாதிரி. ஓகேங்க, ஃபாஸ்ட்டாக ஃப்ரெண்ட் டெக்கில் போய் நம்ம சார்ஜ் எடுத்துக்கலாம். ஓகே, கேன் ஐ கெட் ரூம் 1 ப்ளீஸுன்றாரு. ரூம் 1 இங்கே தான் இருக்குது. ஏன் எடுக்க முடியல? எடுக்க முடியல, எங்கள் கீ எடுக்க முடியலங்க. கீ எடுக்க முடியல, இப்போ எடுக்க முடியாதுங்க. இந்தாப்பா தம்பி, உனக்கான ரூம் கீ 1. தேங்க்ஸ் பா. மறைஞ்சிட்டாருங்க பேசஞ்சர். தேங்க்யூ சொல்லிட்டு. பரவாயில்ல, நம்மளுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்கிறாங்க. வேலை செஞ்சதுக்கே இப்போ தான் தேங்க்ஸ் சொல்கிறாங்க ஒருத்தவங்க. ஓகே, இன்னொரு பேசஞ்சர் வந்துட்டாரு. மிஸ் என் முறுக்கு பேசஞ்சரா? வா தலைவா, இந்தா தலைவா, வச்சுக்கோ தலைவா. ரூம் நம்பர் 2 தானே தலைவா, இந்தா வச்சுக்கோ. இந்த கோல் சுட்டானே எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. சரி விடுங்க, அதெல்லாம் கண்டுக்க வேணாம். அந்த கோச் விட்டேன்னா இது வரையும் பார்த்துருக்கேங்க எங்கேயோ. ஓகே, ஹூ த ஹெக் வாஸ் தட்ன்றேன். என்னடா சத்தம் அது? ஓகே, ரூம் கார்ட்டை போய் இன்வெஸ்டிகேட் பண்ணு அப்படின்றாங்க. இந்த மாதிரி மார்க்கெலாம் வைக்கிறதுனால தான், ரெட் கலர் மார்க் வைக்கிறதுனால ஒழுங்காக அந்த கேமில் உருப்பிடுதுங்க. யாரா அவன்? தம்பி நீ கெட்டான். டேய் நீ யாருன்னு கேட்குறோம் நம்ம. நான் தாண்டா அப்படின்றான். உன்னை ட்ரெயினுக்கே நான் தாண்டா எம்மன்னு சிரிக்கிறான். நான் வந்து இன்றைக்கி வரலாறு படிக்க போகிறேன். நான் ஒன்று அப்புறம் நான் ஒரு வரலாறு படிக்கட்டுமா? என்ன வரலாறு படிக்க போகிறேன்? நான் வந்து இந்த ட்ரெயினே சாவடிக்க போகிறேன்னு நான் ஒரு வரலாறு படிக்கிறேன். நான் வாயால் சொல்ல மாட்டேன்டா அதை. டேய் நீ ஜஸ்ட்டு வாயை முடிக்கணும், என்ஜாய் மட்டும் பண்ணுன்றான். டே இல்லைடா, நான் வாயால் சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுவேன். அடா பாவி, என்னெல்லாம் ஒரு கிளராக கூட மதிக்கலடா நீங்கள். டாய் இந்த பாருங்க, இதில் என்ன போட்டிருக்குன்னா, நான் நிச்சயமாக வேர்ல்டை சுற்றி வருவேன். நான் ஒரு ஸ்பாட்டில் இருக்க மாட்டேன், நான் ஃபாஸ்ட்டாக போவேன். நான் அப்புறம் நீ ஹைட்டாக இருப்பேன். அவன் குள்ளமாக தான் இருந்தான். நான் பேசஞ்சர்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடுவாங்க. அப்புறம் நான் மட்டும் நல்லதும் செய்யலாம் கெட்டதும் செய்யலாம் அப்படின்ற அந்த குண்டு. ஐயோ இந்த குண்டு கிட்ட வச்சு நான் வந்து அதை அடி கேள்விப்பட்டிருக்கேன். நான் போலீஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி அப்படின்றான். தம்பி
நாங்கள் வந்து ஒரு மாஸ்டர் மைண்ட் கிட்ட மாட்டிக்கினோம். அவன் பேர் வந்து ஐயோ வாயில் வரலங்க, ரிட்லரா ரிடிலர். இப்போ தாங்க வாயிலே வருது. அப்புறம் இப்போ நம்ம எங்கே தெரியுமா போக போகிறோமா, அந்த இது சொல்லுது, நம்ம வந்து இப்போ ஒரு அனாதாசிரமம் போக போகிறோமா. டேய் இங்கே நம்ம மட்டும் சாக போகிறது கிடையாதுடா அப்படின்றோம். நம்ம வந்து இப்போ ஒரு அனாதாசிரமத்தில் போட போகிறோம்டா. எத்தனை அதான் எங்கள் செத்து போவாங்க, யோசிடா. சரி நான் நிச்சயமாக அந்த முகமுடிக்காரனை பிடிச்சே ஆகணும் அப்படின்றான். எல்லா பேசஞ்சர்கிட்டையும் சொல்கிறான். ஓகே ஃபாஸ்ட்டு சொல்லணும். ஓகே இந்த சத்தியமாக இது போய் மோதினுச்சுன்னா நிறைய உயிருங்க அப்பாவியாக போயிடுங்க. இந்த கோச்சு அங்கிள் ரூமில் உட்காராம என்ன பண்ணுகிறாரு இங்கே? சரி விடுங்க, நம்ம எல்லாருக்கிட்டையும் சொல்லியாச்சு. ஓகே இப்போ அடுத்த கொஸ்டின் எதுவுமே காமிக்கலைய. வெயிட் இது நிச்சயமாக கெட்டதாக முடியக்கூடாதுன்னு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓ மை காட், என்னடா சத்தம் அது? டேய் ஓகே காய்ஸ், இங்கேருந்து இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்கிறாங்க. இங்கேருந்து சத்தம் கிட்டதாச்சு. இங்கே அது கிச்சனில் தான் நினைக்கிறாங்க. கிச்சனில் தான், கண்டிப்பாக கிச்சன்லேருந்து தான் வந்துச்சு அந்த சத்தம். இன்னும் வரையும் 12 o'clock தாங்க. ஓகே உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே அடுத்து ஓகே டார்ச் அடிச்சுன்னே பார்ப்போம். மொட்டை செத்து கிடக்குறாங்க. டேய் நான் என் வழியில் வராதன்னல, இப்போ நான் ஒன்று எங்கேயாச்சும் பிடிச்சிட்டேன்னு பார்த்தல. இந்த கோச் விட்ட சத்தியமாக எங்கே பார்த்த மாதிரி இருக்குது. பெட்டர் நீ ஓட முயற்சி பண்ணு ராசா, ஓடி வந்து பிடிச்சிருவேண்டா. ஐயோ இன்ஜின் ரூமுக்கு இன்ஜின் ரூமு. டேய் ஓட விடுங்கடா. டேய் என்னடா மூஞ்சி காட்டுகிறீங்க, ஓட விடுங்கடா. ஓடுற மாப்பிள்ள வாழைப்பழ தொப்புல வாலிபால் விளாட்ல. ஐயோ அவங்கள வாலிபால் விளாட்ல, கழுத்தை கடிச்சு கொதிடுவாடே. சார் காப்பாற்றுங்க சார். என்ன நின்ட்டான்? பையனால் நடக்க முடியலங்க, வயசான தாத்தா. நான் நினச்சேன் வயசான தாத்தா மாதிரி நிற்கும் போதே ஓட முடியாதுன்னு. ஐயோ சுற்றி கலாய்க்கிறாங்க ஸ்கில்லரை. நம்ம ரொம்ப மொக்க பண்ணுறேன் சார், நான் இந்த கேமை விட்ட போகிறேன். கில்லரை தீச்சி விட்டான். ஓகே என்ன ப்ராப்ளம்? என்னடா இது ஒரு எலியா இருக்குது? இது என்னடா எப்படி இந்த அதுன்னு நானும் கேட்குறேன். இந்த எலி எப்படா வந்துச்சு? என்னடா டேபிள் மேலே எலி பயங்க. போட்டுல்ற எல்லா எலியும் போட்டுல்றா. அட்ரா எல்லா எலியும் கொல்லி. அழுத்துறதே கஷ்டமாக இருக்குடா. டே அழுத்துறா டே டப்பு ஃபாஸ்டடா. அப்பாடா முடிச்சாச்சுங்க. பாடா அப்படின்றான். என்னடா நல்லா இல்லையா அந்த இடம் ஒரு மாதிரி க்ளீனாக தான் இருக்குது. நம்மளுக்கு நிச்சயமாக ஒரு சீரியஸான ஹெல்ப்பு தேவை அப்படின்றான். ஹெல்ப் எங்கேருந்துடா கிடைக்கிறது? ஃபோன் பண்ணாலே ஒன்றும் எடுக்க மாட்டேன்றான். ஓகே நைட் 4 தி ஃபைனல் ஷோ டவுன். நைட் 4 வந்துருச்சாங்க. அதுக்குள்ளேயும் டைமு ஓடிக்கினே இருக்குது. நான் நிச்சயமாக அவனை அந்த முகமுடிக்கு குள்ளக்காரனை பிடிச்சாகணும். நம்ம வந்து அப்புறம் இன்வெஸ்டிகேட் பண்ணணுமா அந்த டெட் பாடியை. சார் பாவங்க அந்த மொட்டை இவ்வளோ காசு கொடுத்து வந்து கடைசியாக செத்துட்டாங்க. ஓகே ஃபாஸ்ட்டாக இது கத்தி இருக்கா அவன் நெஞ்சில்? கத்தி எடுத்துக்கலாம் நம்ம இன்வென்ட்ரிலேருந்து. இருங்க கத்தி எடுத்துக்கலாம் நம்ம இன்வென்ட்ரிலேருந்து. ஜம்ஸ்கேருக்கு பதிலாக கத்தி எடுத்துக்கலாம். அது இவனை வச்சு தான் கொலை பண்ணியிருப்பான். ஏன்னா இங்கே சூட் கேஸில் எவிடன்ஸ் இருக்காது அப்படின்றான். செம்ம பாயிண்ட்ரா தம்பி, செம்ம பாயிண்ட்ரா. என்னங்க கத்தி வந்து மனமில் மறைஞ்சி போகுது. ஓகேங்க ஃபாஸ்ட்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணோம். ஓகே இந்த சூட் கேஸில் இருக்கா? இல்லைங்க இந்த சூட் கேஸில் சத்தியம் சூட் கேஸில் தான் இங்கே எவனோ ஒரு பேசஞ்சர் தான் எவனோ கில்லராக இருக்கான். அந்த பேசஞ்சர் வந்து யாருன்னு தெரில. ஆனால் எனக்கு என்னமோ கோட் சூட் போட்ட மேலாம் சந்தேகமாக இருக்குங்க. இந்த 2 பேர் கோட் சூட் போட்டுக்கிறானுங்க. அதில் எவனோ ஒருத்தன் தான் வந்து கில்லரு. எவனு எனக்கு பர்ஃபெக்டாக தெரில, பர்மனெண்ட்டாகவும் தெரில எவன் கில்லர்னு. ஓகே ஏதாவது சூட் கேஸை விட்டான் போல இருக்குது. எங்கடா சூட் கேஸு? இங்கெல்லாம் சூட் கேஸ் இல்லைங்க. எங்கடா ஆகுது சூட் கேஸ்? அங்கே இருக்குங்க சூட் கேஸு. இதோ இருக்குது சூட் கேஸு. இங்கே ஏதாச்சும் சூட் கேஸ் இருக்கா? ஆமாங்க இங்கே ஒன்று இருக்குங்க சூட் கேஸு. ஓகே சூட் கேஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணியாச்சு. அந்த மாஸ்க்கு கிடச்சிருக்காங்க. ரைட்லெஸ் மார்க்கு கிடச்சிருக்கான். மாஸ்க்கு ரிட்லர். ஓகே ஃபாஸ்ட்டாக மாஸ்க் எடுத்துச்சுங்க. அந்த ரத்தக்கரை கூட அப்படியே தாங்க இருக்குது. இப்போ எவனா இங்கே வந்து வெஸ்ட்டு போயிருக்கான் அந்த மாஸ்க்கை. நான் நிச்சயம் என்னடா இது கரண்ட்டு போயிடுச்சு.
தம்பிங்களா இன்னும் கரண்ட் போயிடுச்சு. தி ரிடிலர் ஜெயிலேருந்து தப்பிச்சு உள்ளார் அப்படின்னு போடுறாங்க நியூஸில் இருந்து. 4 நாள் ஆச்சா தப்பிச்சு போய். அப்புறம் இவர் ரொம்ப பவர்ஃபுல். இவன் வந்து பேர் போனவன், ஏமாத்துறதுல பேர் போனவன்றாங்க. அவன் வந்து நினச்சா ஃபோன் காலை கட் பண்ணலாமா, மனுஷங்களை வேனிஷ் பண்ணிடலாமா, அப்புறம் அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா பவரை வச்சு. அவன் ரொம்ப கெட்டவன். இப்போ நீங்கள் அவனை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருங்க, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நியூஸில் முடிச்சிடுறாங்க. நம்ம செத்தோண்டா. அந்த காப்ஸுக்கே தெரியாது அவன் இங்கே தான் இருக்கான், அந்த போலீஸுக்கே தெரியாது நம்மளோட தான் இருக்கான் அவன். ஓகேங்க, நான் சத்தியமாக எதுவுமே கிடையாதுங்க. நம்ம ஃபோன் பண்ணியும் உருப்பிட போகிறது கிடையாது. ஏன்னா அவனால் சிக்னலை கூட கட் பண்ண முடியுன்றாங்க நியூஸில். நம்ம வந்து எப்படியாச்சும் நானே தான் கொன்னாகணும் அப்படின்றான். இன்வெஸ்டிகேட் த பெட்ரூம்ங்க. செம பாயிண்ட் கொடுத்தானுங்களா. பெட்ரூமில் போய் பாருன்னு நானுங்க. ஃபஸ்ட் ரூம் திறக்க முடியாது, செகண்ட் ரூம். நினச்சாங்க மீசகார அங்கிள் தாங்க கில்லரு. அப்போவே நினச்சேன். யாரெல்லாம் கெஸ் பண்ணியிருந்தீங்களா மறக்காமல் கமெண்ட் போட்டுருங்க. ஐ கெஸ் த கில்லர், ஐ கெஸ் த மீசக்காரர் அப்படின்னு போடுங்க. ஐ கெஸ் த கில்லர் இல்லாட்டி ஐ கெஸ் த மீசக்காரர் அப்படின்னு போடுங்க. ஓகே, நான் வந்து பேசஞ்சர்கிட்ட சொல்லணும் எல்லோரையும் ஒளிய சொல்லி. ஓகேங்க, ஃபாஸ்ட்டாக எல்லாரும் செஞ்சு ஒளிய சொல்லணுங்க. மீசக்கார அங்கிள் தாங்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சிங்க. ஓகே, எல்லாரையும் ஒளி சொல்லுவோம். போட்டு எல்லாரும் ஒழிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பேசஞ்சருக்காக டோரை போய் லாக் பண்ணிட்டு வரும். ஓ, இங்கே தான் இருக்கீங்களாடா எல்லோரும், அவன் இங்கே வந்துட்டான் அப்படின்றாங்க. ஓகே, ஸ்பீட் ரன் பண்ணிட்டு அந்த க்ளோஸ் ரெடியில் உன்னோட டைம் முடிஞ்சுதுடா, நான் உன்னை ரிவெஞ்ச் எடுத்துக்க வந்திருக்கேன், நீ என்னை வச்சு வரலாறு பண்ணிட்டல, நம்ம இன்னும் 1 நிமிஷத்தில் சாக போகிறோம் சிரிக்கிறாங்க. டே யாரா அவன் சைக்கோவோட கொடூரமாக இருக்கான், கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு, அப்புறம் ஃபாஸ்ட்டாக யோசி அப்படின்றா ரிடிலரு. ரிடிலர் 2 யாரா இவன், ஹெல்ப்பி, என்ன சூட்டு, நான் இந்த சூட்டை போட்ட விட்டு அவன் உன்னை ஏமாற்ற பார்க்குறான் அப்படின்றான். நான் வந்து ரியல் கில்லர் இல்லை, அவன் என்னை ட்ரிக் பண்ண பார்க்குறான், அவன் என்னை வச்சு அவனை தப்பிச்சிக்க பார்க்குறான். நான் தான் அந்த டாடி வளர்த்தவன், நான் ஜஸ்ட்டாக ஒரு நார்மல் கை தான், அவனை மாதிரி ஷூட் போட்டிருக்கல, மாஸ்க் போட்டு விட்டான், இவன் தான் அந்த கில்லரு, அவன் தான் அந்த உண்மையான ரிடிலரு அப்படின்றான். என்னங்க எனக்கு சுத்தமாக புரியலங்க. ஒரு இப்படி உள்ள கேரக்டரை கொள்றதா இல்லாட்டி அவனை கொள்றதான்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. இப்போ 2 பேரும் ஒரே மாதிரி மாஸ்க் போட்டுக்கிறானுங்க. நீ யாருன்னு நினைக்கிற அப்படின்ட்டுங்க. கைஸ், நான் வந்து ரிடிலர் 1க்கு தான் ஓட் பண்ணுவேன். நான் வந்து ஒருத்தனை கொல்ல போகிறேன் அப்படின்றாங்க. ஓகே, 2 ஆப்ஷன் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒருத்தனை ஃபஸ்ட்டு உள்ள கொள்ளணும், செகண்ட் உள்ள கொள்ளணும், 2 பேரே கொள்ளணும். நான் ஃபஸ்ட் ஒன்றுக்கே ஓட் பண்ணுறேங்க. இல்லை போத் கில்லர் இன்னும் கொடுக்க முடியல, ரிடிலர் 2 கொடுக்க முடியலங்க. ரிடிலர் 1 என்ன மெசேஜ் வரப்போன்னு தெரியலையா. கில்லர் 1 ரன். என்னதுடா எங்கடா இருக்கான் கில்லர் 1? வர கத்திட்டு போட ஏங்க நம்ம வின்னு ஹீரோயின்டிங்க நம்ம சாவல. அப்போ கில்லர் 1 தானா? ஓகேங்க, சமங்க இந்த கேமை முடிச்சிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இதே மாதிரி நம்ம மைன்கிராஃப்ட் பார்ட் 2 சீக்கிரமாக அப்லோட் பண்ண போகிறோம் கைஸ். பாய் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திருச்சி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் கைஸ். பாய்.